ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னுலகம் வித் பிரியா. இன்றைக்கி ஒரு க்ளீனிங் வீடியோ தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் யூஸ் பண்ணுற ஆயில் கேன்ஸ்லாம் நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றத தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஆயில் கேன்ஸ், இந்த எண்ணெய் பாத்திரங்களாம் நான் வந்து ஒரு 10 வருடங்களாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். முதல்லலாம் வேறு மெத்தட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஒரு மெத்தட் நான் ஃபாலோ பண்ணுறேன். அது எனக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ அதை நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இன்னும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக்கிங் சோடா அண்ட் வினிகர், இது ரெண்டுமே இல்லாத வீடுகள் இருக்க முடியாது. இப்போது க்ளீனிங்க்கு வந்து இது மோஸ்ட்லி இதில் ரெண்டுத்தையுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. பேக்கிங் சோடா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் வந்துட்டு ரொம்ப பிசுக்காக இருக்குன்னா நம்ம பேக்கிங் சோடா வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மிராக்கிள் பவுடர் அது பேக்கிங் சோடா. அண்ட் வினிகர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோப் தண்ணியில் ஏற்படுற கரை, அதுக்கப்புறமா வந்து ஹாட் வாட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, உப்பு தண்ணியில் ஏற்படுற கரை, அதெல்லாம் வந்து போக்குறதுக்கு நம்ம வினிகர் யூஸ் பண்ணுறோம். ஸோ பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடான்றது வந்து ஒரு பேஸ் அண்ட் வினிகர்ன்றது வந்து ஒரு டைல்யூட்டட் ஆசிட். அது இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக யூஸ் பண்ணும்போது அதோடைய எஃபெக்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். பட் கெமிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது கிடைக்கிற அந்த ப்ராடக்ட் வந்து வேஸ்ட்டு தான், அது வந்து ஒரு சூப்பர் கிளீனர் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இது ரெண்டும் சேரும்போது கிடைக்கிற பை ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் சோடியம் அசிட்டேட். இப்போ நான் ஊற்றும் போது பொங்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து கார்பன் டை ஆக்சைடு. அது வந்து கேஸ். அது அடங்கினதுக்கப்புறமா அந்த சொல்யூஷன், அந்த பர்டிகுலர் சொல்யூஷன் வந்து ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கும். நிறைய நான் க்ளீனிங் ஹேக்ஸ் பார்த்துருக்கேன். கிச்சன் க்ளீனிங் ஹேக்ஸ் பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்துட்டு இந்த மாதிரி வினிகர், பேக்கிங் சோடாலாம் ஊற்றி தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து ஸ்டோர் பண்ணி அதை வந்து கிச்சனுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்ப்ரே பண்ணி துடைப்பாங்க. பட் அது டோட்டலி அது வந்து வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நம்மளுக்கே தெரியும், நம்ம +2ல் படிச்சிருப்போம், ஆசிடும் பேஸும் வந்து சேரும்போது கண்டிப்பாக நியூட்ரலைஸ் ஆகிடும். ஸோ இதில் கிடைக்கிற அந்த சோடியம் அசிட்டேட் பார்த்திங்கன்னா ஒரு மைல்டு பேஸ். ஸோ அது வந்து வேஸ்ட்டு தான், அதை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது. பட் டைரெக்டாக நம்ம ப்ராடக்ட் மேலே ஒரு பர்டிகுலர் பிசுக்கு இருக்கிற, ரொம்ப அழுக்கு இருக்கிற ப்ராடக்ட் மேலே நம்ம என்ன பண்ணலான்னா, பேக்கிங் சோடாவை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வினிகரை வந்து தெளிக்கும் போது இந்த மாதிரி பொங்கும் இல்லைங்களா, அந்த மொமெண்ட் வந்து உங்களுக்கு நல்ல க்ளீனிங் எஃபெக்ட் கிடைக்கும். அதை வந்து அழுக்கெல்லாம் கரெக்டாக எடுத்துரும். ஸோ நம்ம வந்து அந்த தப்பை பண்ண வேண்டாம், தனித்தனியாகவே நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெயெல்லாம் ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடுறேன். நீங்கள் வந்து கிச்சன் டிஷ்யூ இருந்தால் கிச்சன் டிஷ்யூ யூஸ் பண்ணலாம். நான் வந்து நார்மல் டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த எண்ணெயெல்லாம் எடுத்துடுறேன். டிஷ்யூ வச்சு தொடச்சதுக்கப்புறமா நான் தண்ணியில் சும்மா வாஷ் பண்ணிக்கிறேன் எல்லா பாத்திரத்தையும். ஒரு கிண்ணத்தில் பேக்கிங் சோடா அப்புறம் கொஞ்சம் தண்ணியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா அளவு வந்து இவ்வளோதான் கிடையாது, உங்கள் பாத்திரத்தை பொறுத்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மிக்சரை வந்து ஜஸ்ட் நான் வந்து பாத்திரத்தில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 hours நல்லா ஊறினதுக்கப்புறம் நான் தேய்ச்சி கழுவ போகிறேன். இப்போ இந்த எண்ணெய் பாத்திரங்கள்லாம் வந்து நல்லா 2 hours ஊறிடுச்சு. இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் சபீனா அண்ட் பீத்தாம்பரி பவுடர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இதை வந்து இந்த மிக்சரை வந்து நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு அந்த பாத்திரத்தில் தேய்ச்சி கழுவ போகிறேன் நான்.
இப்போ நான் வந்துட்டு இந்த தேய்ச்ச பாத்திரத்தை கழுவுறேன். ஒரு பிசுக்கு கூட இல்லை, எண்ணெய் பிசுக்கு சுத்தமாக கிடையாது. ரொம்ப பளபளன்னு இருக்குமான்லாம் எனக்கு தெரியல, பிகாஸ் இது வந்து ரொம்ப பழைய பாத்திரம். பட் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நான் எல்லா பாத்திரத்தையுமே நல்லா தேய்ச்சி கழுவிக்கிறேன். எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சி கழுவியாச்சு. நல்லா பளிச்சுன்னு வந்துருச்சு, ஒரு பிசுபிசுப்பும் இல்லை பாருங்கள். நான் எண்ணெய் வைக்கிற ஸ்டாண்டை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பேப்பர்லாம் போட்டு நான் எண்ணெய் கேன்ஸ்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறேன். நான் 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வந்துட்டு எண்ணெய் கேன்லாம் க்ளீன் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி அழுக்காச்சு அப்படின்னா என்ன செய்வேன்னா, வெட் வைப்ஸ் இருக்கு இல்லைங்களா, பேபி வைப்ஸ், அதை வச்சு நல்லா தொடச்சி விட்டுருவேன். தொடச்சோம்னா அந்த பிசுக்கெல்லாம் நல்லா போயிடும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.